வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு குட்டி கதையை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நம்ம மீது ஃபஸ்ட்டு நம்பிக்கை வேணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளோட திறமையை மற்றவங்கள்ட்ட கரெக்டாக ரைட்டான்னு சொல்லிட்டு ஜட்ஜ் பண்ண முடியும். நம்ம மீது முதலில் நமக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அடுத்த ஒரு விஷயத்தை நம்ம முன்னேறி செல்லவே முடியும். ஸோ அதை பற்றி ஒரு சின்ன ஒரு குட்டி கதை பார்க்கலாமா? வாங்க கதைக்குள்ளார போகலாம். அது ஒரு எகிப்து நாடு. எகிப்து நாட்டில் அரசர் இருக்கார். அரசரோட மனைவிக்கு தீராத ஒரு நோய் வருது. தீராத ஒரு நோய் வந்த உடனே அவங்களோட பழக்க வழக்கங்கள்லாம் எப்படின்னா வச்சுக்கலாம், அவங்க இறந்து போன பிறகு அவங்க உடலை பதப்படுத்தி வச்சுருப்பாங்களாம். ஸோ அவங்களோட ஆசைகளை கேட்டுட்டு கடைசி ஆசை என்னான்னு சொல்லிட்டு அவங்க இறக்கும் தருவாயில் அதை நிறைவேற்றி வச்சு அவங்க மறுபிறவி எடுக்குவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஐதீகமாக. ஸோ அந்த அரசரும் அந்த அவங்களோட மனைவிக்கு தீராத நோய் எவ்வளவோ எண்டு இடுக்கு மூளை முடுக்கு எல்லா வைத்தியமும் பார்த்துடுறாராம். ஸோ அவங்கள பிழைக்க வைக்க முடியலையா. ஸோ அவங்க இறக்கும் தருவாயில் என்ன பண்ணுறாங்களாம், எனக்கு ஒரு ஆசை, மன்னர்கிட்ட சொல்கிறாராம், உன்னோட ஆசையை நிறைவேற்றுறது தான் என்னோட கடமை, என்னான்னு சொல்லும் பொழுது அப்போ அரசர் சொல்கிறாராம், என்னன்னு சொல்லுமான்னு. அப்போ அந்த அவங்க அரசரோட மனைவி சொல்கிறாங்களாம், ராணி சொல்கிறாங்களாம், நான் இந்த உலகத்திலேயே என்னோட ஆசை என்னென்னா, அந்த உலகத்திலே மிக பிரம்மாண்டமான ஒரு ஆடை என் லைஃப்பில் ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஸோ இப்போ தான் உங்கள்கிட்ட நான் அதை சொல்கிறேன். நான் இறந்து போன பிறகு என்னை பதப்படுத்துவீங்களே, உடலில் பதப்படுத்துவாங்களே, எனக்கு பிடிச்சதெல்லாம் வைக்கும் பொழுது ஸோ அந்த உலகத்திலே யாரும் நெஞ்சு போடாத ஒரு ஆடையாக எனக்கு என் பக்கத்தில் இருக்கணும்னு சொல்லிட்டு இறந்துடுறாங்க. ஸோ அப்போ உடனே என்ன பண்ணுறாரு அரசர், என்ன பண்ணுறாருன்னா, இண்டு இடுக்கு மொடுக்குன்னு சொல்லிட்டு ஓலை கடுதாசி, இந்த ட்ரம்முலாம் வாசிப்பாங்க, அந்த ட்ரம்முலாம் வச்சு இது பண்ணுவாங்களே. ஸோ இது மாதிரி அரசர் மனைவிக்கு மிக பிரம்மாண்டமான ஆடையை தயாரிக்கணும்னு சொல்லிட்டு ஆடை வடிவமைப்பாளர் யார் இந்த ஆடையெல்லாம் செய்வாங்களே. ஸோ அவங்க ரொம்ப எல்லா ஊருக்குமே தந்தி கடுதாசி, அப்போ ஃபோன் அது மாதிரிலாம் கிடையாது, ஒட்டகத்தில் தான் போகணும். ஸோ அது மாதிரி அந்த எகிப்து நாட்டிலலாம் அது மூலயமா போய் சொல்லி எல்லாருக்குமே அந்த நியூஸ் போகுது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த கதையோட நாயகன் ஓரஸ்னு ஒரு இளைஞர்கிட்ட இந்த செய்தி போகுது, ஒரு துண்டு கடுதாசி மூலியமாக போகுது. துண்டு கடுதாசி மூலியமாக போகும்பொழுது அந்த ஓரஸ் எனக்கு இந்த பொற்காசுகள் நிறையா, அந்த ஆடைக்கு தகுந்த மாதிரி 1000 பொற்காசுகள் தருவார்னு சொல்லிட்டு மன்னர் வெளியிட்டிருக்காரு. உடனே ஓரஸ் அதை படிச்சுட்டு அவருக்கு தேவையான உபகரணங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு, ட்ரெஸ்ஸு, தண்ணி, உணவு, உடை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அந்த ஆடையெல்லாம் அழகாக பதப்படுத்தி செஞ்சுட்டு ஸோ கிளம்புறாரு. ஒட்டகத்தில் தான் பயணம் செய்கிறாங்க. அப்போ போகும்போது ஒரு கூடாரம் ஒன்று எடுத்துக்கிறாரு. போய்கிட்டே இருக்கும் பொழுது இரவு ஆயிடுது. இரவு ஆகும் பொழுது அந்த இடத்துல போயிட்டு தங்கிடுறாரு. தங்கின உடனேயும் ஒரு சின்ன ஒரு கூடாரம் மாதிரி தெரியுது. ஸோ அங்கே போயிட்டு யாருன்னு பார்க்குறாரு, ஒரு முதியவர், வருஷான்னு ஒரு முதியவர் அந்த கூடாரத்தில் இருக்கார். கூடாரத்தில் இருக்கும் பொழுது உள்ளே வரலாமான்னு கேட்குறாரு. வாங்கன்னு சொல்லிட்டு 2 பேருமே அறிமுகப்படுத்திக்கிறாங்க. இது என்னோட பேர் ஓரஸ், உங்களோட பேர் என்னான்னு சொல்லிட்டு வருஷான்னு சொல்லிட்டு அந்த முதியவர் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது, நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு சொல்லிட்டு அவரு கேட்குறாரு. இவர் வருஷா சொல்கிறாரு, முதியவர் சொல்கிறாரு, என்னோட பேத்தியோட திருமணத்துக்கு ஒரு ஆடை, ஒரு ட்ரெஸ்ஸு நெஞ்சுக்கிட்டு போகிறேன், ரொம்ப மிக பிரம்மாண்டமாக இருக்கணும்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு பொருட்களை வாங்கி அந்த ஆடையை நெஞ்சுக்கிட்டு நான் போகிறேன்னு சொல்கிறாரு. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவர் ஓரஸும் இது மாதிரி ஒரு மன்னரோட ஒய்ஃபுக்கு இது மாதிரின்னு சொல்லிட்டு கடுதாசி வந்துச்சு. எனக்கு அந்த பொற்காசுகள் எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு, நான் அந்த ஒரு கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. ஸோ 2 பேருமே பரிமாறிட்டு இருக்கும் பொழுது உங்களோட ஆடையை, ஓரஸ் கையில் ஒரு ஆடை இருக்குது, ட்ரெஸ் இருக்குது, அவர்
வர்ஷா அவர் பேத்திக்கு நெஞ்சிருக்கார்ல, அதுவுமே அவர் கையில் இருக்குது. ஸோ ஓரஸ் கொஞ்ச நேரம் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது தாத்தான்னு கூப்பிடுற முதியவர்கிட்ட வந்து, நீங்கள் நெஞ்சிருக்கீங்களா, அந்த நெய்த ஆடையை வந்து என்னகிட்ட காட்டுங்கன்னு சொல்லிட்டு, இந்தாப்பா பாருப்பான்னு சொல்லிட்டு கேஷுவலாக கொடுக்குறாரு. ஸோ இவருமே வந்து நான் நெய்த ஆடை வந்து எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்குது சொல்லுங்கள் என்ன சொல்லவும், இதுவுமே நல்லா அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஸோ அப்படியே பேசிகிட்டே இருக்கும் பொழுது ஓரஸுக்கு ஒரு திடீர்னு ஒரு நினப்பு, இந்த முதியவர் ஆடை ரொம்ப ஒரு அழகாக பிரத்யேகமாக இருக்கே, ஸோ நம்ம ஆடை வந்து நல்லா இல்லையே, நம்ம நெய்தது வந்து நல்லா இல்லையே ஆடைன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு குற்றம் எப்படி சொல்கிறது, அதுதான் தயக்கம். ஒரு நம்மளோட பொருள் வந்து நல்லா இல்லையா, ஸோ அவங்களோட பொருள் நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இந்த காம்ப்ளிமெண்ட் ஒரு இது வரும்ல, அது மாதிரி வருது. ஸோ அந்த முதியவர்கிட்ட வந்து ஓரஸ் கேட்குறாரு, ஐயா நீங்கள் வச்சுருக்கீங்களா, அது ரொம்ப மிக பிரம்மாண்டமாக இருக்குது, நீங்கள் இதை கொடுங்க நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லி கேட்குறாரு. உடனே முதியவர் சொல்கிறாரு, இல்லைப்பா நீ வந்து அவ்வளோ ஒரு அழகாக பிரம்மாண்டமாக நீ வந்து நெய்திருக்க, ஸோ இதுதான் வந்து ரொம்ப அழகாக இருக்குது, இதையே நீ எடுத்துகிட்டு போ, இதில் உனக்கு 1000 பொற்காசுகள் கண்டிப்பாக மன்னர் தருவார்னு சொல்கிறாரு. சொன்னவொடனே இல்லை அடம் பிடிச்சி ஓரஸ் வந்து முதியவர்கிட்ட வர்ஷா கிட்ட வந்து அடம் பிடிச்சி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி இந்த ஆடையை வந்து எடுத்துகிட்டு போகிறாரு. சரி அந்த முதியவர், சரிப்பா உனக்கு என்ன பிடிக்குதோ நீ எடுத்துகிட்டு போன்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்துட்டாரு. ஓரஸும் கிளம்பி அரண்மனைக்கு வந்து அடைகிறாரு. அரண்மனைக்கு வந்த உடனேயும் எல்லார் உலகத்தில் உள்ள அந்த இந்த இடுக்கு முடுக்கில் உள்ள அங்கே ஆடை எல்லாருமே நெஞ்சிட்டு வந்து லைனில் நிற்கிறாங்க. ஸோ அந்த காலத்துலலாம் அந்த தாம்பலம் அது மாதிரி தானே வச்சுட்டு லைனாக நிற்பாங்க, பொற்காசுகள் தானே அதுக்கு கொடுப்பாங்க. ஸோ ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கிறப்ப ஓரஸோட ஆடை வந்து மன்னருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. கொடுக்க வராங்க. கதையோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம போர் அடிக்குதா, இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும், முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் ஸ்டோரி. கொடுக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா லைனாக நிற்கிறாங்க. லைனாக நிற்கும் பொழுது மன்னர் ஒருத்தவங்க ஆடை நெஞ்சிருக்காங்களோ அவங்களோடையெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ பார்த்துட்டு வரப்போ ஓரஸ் கையில் வச்சுருக்காருல, அது ரொம்ப மன்னருக்கு பிடிச்சி போச்சு. இது சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. பொற்காசுகளும் கொடுக்கறதுக்கு பணிப்பெண்ணை வந்து அழைச்சிட்டு வராங்க. ஸோ அழைச்சிட்டு வரும்போது பணிப்பெண்ணை எடுத்துகிட்டு வரும்போது அந்த ஆடையை வந்து முதியவர் இருக்கார்ல, அவருமே அந்த இடத்துல தான் வந்து நிற்கிறாரு. ஸோ ஆனால் வெளியில் நிற்கிறாரு, உள்ளார வரல. அந்த பொற்காசுகள் வந்து வர்ஷாவுக்கு வந்து ஓரஸுக்கு வந்து பொற்காசுகள் மன்னர் வந்து கொடுக்க போகும்போது அந்த பொற்காசுகள் எடுத்துகிட்டு வர்றது யாருன்னா வர்ஷாவோட பேத்தி எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வரும் பொழுது நில்லுங்கப்பான்னு சொல்கிறாரு அரசர். எல்லோரும் ஏன்னு எல்லோரும் அந்த சபையில் பார்க்குறாங்க. அந்த பணிப்பெண் எடுத்துகிட்டு வராங்களா பொற்காசுகள், அந்த பொண்ணு போட்டிருந்த ட்ரெஸ்ஸு பிடிச்சிருக்கு, மன்னருக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இந்த ட்ரெஸ் தான் எனக்கு வேணும், இது யார் வந்து வடிவமைச்சான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கேட்ட உடனேயும் அப்படியே ஓரஸ் பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டார். இந்த ட்ரெஸ்ஸு நம்மள நெஞ்சிருக்கோம், இதுதான் அரசருக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு உடனே அந்த வர்ஷாவோட பேத்தி தான் அந்த பணிப்பெண். அந்த பணிப்பெண் அந்த அரண்மனையில் தான் வேலை பார்த்துருக்காங்க. திருமணம் முடிஞ்சு மறுநாள் புது ஆடைகளாக அணிஞ்சிட்டு வந்திருக்காங்க. அப்போ வந்து அரசர் அதை பார்த்துட்டு பிடிச்சிட்டுன்னு சொல்லிட்டாரு. ஸோ உடனே அந்த பொற்காசுகளை நிப்பாட்டிட்டு இந்த ட்ரெஸ்ஸை யார் வந்து தயாரித்தாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பொற்காசுகள்னு சொல்லிடுறாரு உடனே அரசர். உடனே ஓரஸுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிட்டு அப்படியே நம்ம அவ்வளோ ஒரு அழகாக பண்ணியிருக்கோமே, இதே நமக்கு சந்தேகம் வந்துட்டான்னு சொல்லிட்டு இடிஞ்சு போயிட்டார் மனுஷன். ஸோ உடனே அந்த வர்ஷா முதியவர் அங்கேருந்து வந்து சபையில் வந்து மன்னர்கிட்ட மன்னிப்பு கேட்டு மன்னிக்கணும் ஐயா, இது மாதிரி நடந்ததுன்னு சொல்லிட்டு இது மாதிரி உரையாடினோம் நாங்கள் 2 பேரும் நைட்டு. அவருக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. ஸோ அதனால் ஆடையை மாற்றியாச்சு. இந்த ஆடையை வந்து நெய்தவர் இவர் தான், ஓரஸ் தான் சொன்னோடனே ஸோ உடனே அரசர் வந்து பொற்காசுகளை வாங்கி ஓரஸுக்கே கொடுத்துட்டாரு. ஸோ இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா,
நம்ம திறமை மீது நமக்கு ஃபஸ்ட்டு நம்பிக்கை வேணும். சின்னதாக ஒரு விஷயம் நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா வச்சுங்களேன், இப்போ எக்ஸாம்பிள் நானே எனக்கு வந்து இந்த ஸ்டோரி யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு என்ன வருதோ அதை தான் நான் வந்து என்னால் பண்ண முடியும். ஸோ மற்றவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, இவங்க அப்படி சொல்கிறாங்களா, ஸோ நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தான் வாழ முடியும். அதுமாதிரி நம்மள்ட்ட என்ன திறமை இருக்கோ அதை வந்து கண்டிப்பாக அது வந்து கடவுள் வந்து முன்னோக்கி கொண்டுட்டு போயிட்டே சென்றுக்கிட்டே இருப்பார். ஸோ அதில் வந்து நம்ம சந்தேகப்படவே கூடாது. இது என்ன இருக்கோ அதை வச்சு வாழ கற்றுக்கணும். ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு கதையிலேருந்து நம்ம பார்க்கலாம். பாய்.